வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுது கூட சங்கீத பகுதி எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய இனிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 21வது சங்கீதத்தை தியானிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்திரவி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். உத்தம ஆசீர்வாதங்களோடே நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசிலே போர் கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசு கெட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்கினீர். அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பற்றிக்கும். அவர்கள் கனியை ஊரிடாதபடி நீர் அழிப்பு. அவர்கள் சந்ததியே மனுபுத்திரரில் இராதபடி உரிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களை லாக்கத் வைத்து உம்முடைய அம்புகளை நானின்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனை பண்ணுவோம். இந்த அதிகாரம் முழுக்க ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அதிகாரம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்துவ குறித்து இந்த வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. இந்த சங்கீதம் 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, இந்த 21 சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன எழுதியிருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு. அவருடைய வாழ்க்கையிலே சில தீர்க்க வசனங்கள் முன்னாடியே இந்த சங்கீதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எக்ஸாம்பிளா ஒரு எடுத்துக்காட்டா ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உம்மிடத்தில் ஆயுசு கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காட்சி அளித்தீர். அதாவது இயேசு கிறிஸ்து கடைசி பந்தி அவருடைய சீசர்களுக்கு தந்து அந்த இரவு நேரத்துல அந்த அன்பகல் நேரத்துல இயேசு என்ன பண்ணுவார்னா, ஒரு மலையில ஒரு பாறையில போய் அவர் அழுவார், ரத்த கண்ணீர்கள் விடுவார் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த பாத்திரம் என்னை விட, இந்த கர்த்தாவே சித்தம் இருந்தால் இந்த பாத்திரம் வந்து என்னை விளங்க செய்யும் சொல்லுவாரு. அதாவது அந்த சிலுவையில அவர் அடிக்க போறாரு, சிலுவையில அவர் அறைய போறாருன்னு தேவனுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும், கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தெரியும். தேவனுடைய சித்தம் இருந்தால் இந்த பாத்திரத்திலிருந்து விலக கூடும் என்று கடவுள் வந்து தேவன்கிட்ட ரெக்வஸ்ட் மாதிரி கேட்கிறாரு. இப்ப அவர் வந்து ஆயுசு கேட்டார். ஆனா தேவன் மரித்தார். இதோ சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கி அவர் மரித்து போனார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு நம்பி நித்திய தீர்க்காயுசு பெற்றார். அதாவது என்றைக்குமே சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளோடு எழும்பி தீர்க்காட்சி பெற்றவர் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அவர் உம்மிடத்தில் ஆட்சி கேட்டார். நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்காட்சி அளித்தீர். இந்த காலத்தை முடிச்சுதான் இந்த வசனத்துல நிறைய தீர்க்கதரிசனங்கள் போட்டிருக்கு. தேவனுடைய கடைசி, தேவன் வந்து மறிக்க போற தருவாயில் அவர் பேசின வார்த்தைகள், அவர் குருடனை தொட்டு சுகமாக்கின வார்த்தைகள், செவுடனை கேட்க வச்சது, குருடனை பார்க்க வச்சது, இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய காரியம் வந்து என்ன ஆகுதுன்னா எமர்ஜ் ஆகுது. அதாவது என்னன்னா பகை. அதாவது இந்த பகை என்கிற ஒரு பழக்கம் வந்து நிறைய பேருக்குள்ள அதிகமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேவன் கூட இருக்கிற பகை. அதாவது இந்த செய்யல, ஏன் இப்படி விட்டீங்க கடவுளே, ஏன் இந்த மாதிரி பண்ண விட்டீங்க, நாங்க டெய்லியும் சர்ச்சுக்கு போறோமே, டெய்லியும் வேத வாசிக்கிறோமே, டெய்லியும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமோ என்று அவங்க நிறைய சொல்லி தேவனை வந்து வெறுப்பாங்க. தேவனுக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. தேவனுக்கு என்ன பண்ணுவோம்னா பகையா இருப்பாங்க, தேவனை பகைப்பாங்க. இந்த மாதிரி பகைக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னா, நம்ம அப்படியே நம்ம நேரா 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கனியை குளிராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பற்றிக்கும். யாரை பற்றிக்கும் என்றால், அதை 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். அதாவது கடவுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பகைக்கிறவங்களை வந்து எப்படி அழிப்பார் என்று இந்த செய்தியில் தெளிவாக போட்டுக்கிறது. இந்த நாளிலே ஜெயம்
ஜெயம் யாரால வரும் என்று நம்ம கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து ஜெயம் வந்து மாமிசமான காரியங்களை போவாங்க. இது இந்த இந்த வழியில நான் பின்பற்றினா எனக்கு ஜெயம் கிடைச்சிரும், இந்த படிப்புல நான் முன்னேறினா எனக்கு ஜெயம் கிடைக்கணும், இந்த காலத்துல நான் முன்னேறினா எனக்கு ஜெயம் வரும், இந்த விஷயத்துல நான் போனேன்னா எனக்கு ஜெயம் வரும்னு நிறைய பேர் ஒவ்வொரு கருத்து வச்சுப்பாங்க. உண்மையான ஜெயம் எது? வேதம் சொல்கிற ஜெயம், உண்மையான வல்லமை உள்ள ஜெயம் எதுனா தேவன் கொடுக்கிற ஜெயம். ஜெயம் கர்த்தராலே வரும் என்று வசனம் எழுதியிருக்கிறது. அதாவது ஜெயம் வந்து தேவனால வரும். நம்ம நம்ம கிட்ட ஒரு ஜெயம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ண ரெச்சிப்பு கிடைக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் இழப்பாங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய சொத்து இழப்பாங்க, அவங்க குடும்பத்தை இழப்பாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற நண்பன், உறவினர், அம்மா அப்பா நிறைய பேர் இழந்திருக்காங்க. ஆனா நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் இழக்கக்கூடாது. என்ன இழக்கக்கூடாது? ரெச்சிப்பு. இந்த ரெச்சிப்பை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம தேவனை விட்டு பிரிகிறோம்னு அர்த்தம். இந்த ரெச்சிப்பை நம்ம எப்போ இழறோமோ அப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம எப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்றோமோ, எப்ப தேவனுடைய ஜெயத்தை நம்ம வாங்கி ஜெயம் பெற்று நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவனோட ஒரு பங்காளி இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் சபைக்கு போனா நமக்கு ரெச்சி வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிச்சா நம்மளுக்கு ரெச்சிப்பு வரும். ஆவின் கனிகள் வரும், வரங்கள் நம்மளுக்கு திறக்கப்படும். இப்படி பண்றதுனால நமக்குள்ள ஒரு ரெச்சிப்பு வரும். அப்ப தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு ஜெயம் கொடுப்பார். இந்த சங்கீதத்துல நம்ம மறுபடியும் வீட்டுல போய் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் முன்கூட்டியே இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென்.